guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? பயிற்சி 9.6. பயிற்சி 9.6ல முதல் கேள்வி என்ன சொல்லிருக்காங்க? பின்வருவனவற்றை மதிப்பிடுக. சோ எடுத்துக்காட்டுகள் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். சோ இல்லனா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். சரிங்களா? சரி, இப்போ முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? இன்டெகிரல் 0 to pi by 2 sin part 10x dx ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதை எப்படி எடுத்துக்கலாம்? I ன்னு எடுத்துக்கலாங்களா? சோ I equal to integral 0 to pi by 2 sin part 10x dx. சரிங்களா? எடுத்தாச்சு, பேரு வச்சாச்சு வெற்றிகரமா. இப்போ நல்லா யோசிங்க, இங்க sin part 10 மட்டும் தான் இருக்கு. சோ sin மட்டும் தான் இருக்கு. சோ sin or cos எது இருந்தாலும் நமக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ இங்க 10 இருக்கு. 10 minus 1 9. சோ 9 by இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுறணும். சோ 10. இப்ப 2 மைனஸ் பண்ணிட்டே வரணும். 9 minus 2 7. 10 minus 2 8. 7 minus 2 5. 8 minus 2 6. 5 minus 2 3. 6 minus 2 4. அப்படியே 2 2 ரெடியூஸ் பண்ணிட்டே வாங்க. மேலியும் தொகுதியிலையும் பண்ணணும், பகுதியிலையும் பண்ணணும். 2 2 மைனஸ் பண்ணிட்டே வரணும். 3 minus 2 1. 4 minus 2 2. So 1 by 2 ல முடிஞ்சா 5 by 2 போட்டுறணும். கண்ணை மூடிட்டு 1 by 2 ல முடிஞ்சா 5 by 2 போட்டுறணும். 2 by 3 ல முடிஞ்சா 1 போட்டுறணும். புரிஞ்சுதுங்களா? So 0 மைனஸ்ல போக விடாம பாத்துக்கணும். சோ அப்படி போற மாதிரி இருந்தா நிறுத்திடணும் அதோட. சோ இதெல்லாம் தான் ரூல்ஸ். சரிங்களா? சரி, இப்போ 5 1 time 5 2 time 10. அதுக்கப்புறம் 3 3s are 9. 3 2s are 6. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சோ இப்போ மேல இருக்கிறத அப்படியே பண்ணிக்கோங்க. சோ 3 3s are 9. 9 into 7 63. 9 7s are 63. 63 pi. So 63 pi divided by 4 2s are 8. 8 2s are 16. 16 into 2 32. 32 into 2 64. 64 into 8. 64 into 8 போட்டீங்கன்னா 8 4s are 32. 8 5s are 48. 6 are 48. 48 51. 512. So 63 pi by 512. So இதுதான் நம்மளுடைய I. சரிங்களா? 63 pi by 512. இதுதான் நம்மளுடைய I. என்ன சந்தேகம் இருக்குங்களா? சரி, இப்போ அடுத்தது இரண்டாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? இன்டெகிரல் 0 to pi by 2 cos part 7x dx ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி தான். சோ இதுக்கு ஒரு பேர் வச்சிடலாங்களா? I ன்னு வச்சிடலாமா? ஓகே. சோ pi equal to 0 to pi by 2 cos part 7x dx. சரிங்களா? சரி, இப்போ எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியும். சோ இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணி அதை அப்படியே கீழே போடணும். சோ 6 by 7. So which is equal to 6 by 7. அதுக்கப்புறம் மேலியும் தொகுதியிலையும் பகுதியிலையும் 2 மைனஸ் மைனஸ் பண்ணி பெருக்கிட்டே வரணும் இல்லீங்களா? சோ into 6 minus 2 4. 7 minus 2 5. 4 minus 2 2. 5 minus 2 3. 2 minus 2 0. சோ போடக்கூடாது. 2 by 3 ல முடிஞ்சா into 1 போடணும். சோ into 1. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ 3 1 time 3 2s are 6. வேற எதுவும் பண்ண முடியாது. சோ 2 2s are 4. 4 4s are 16. சோ 16 by 5 7s are 35. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இதான் நம்மளுடைய I. அடுத்தது போலாமா? அடுத்தது பயிற்சி 9.6ல முதல்ல மூன்றாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? இன்டெகிரல் 0 to pi by 4 sin part 6 2x dx. சரி, இப்போ இத I ன்னு எடுத்துக்கலாம். சோ I equal to integral 0 to pi by 4 sin part 6 2x dx. sin part 6 2x dx. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 2x t ன்னு எடுத்துக்கலாம். சோ இப்போ t equal to 2x என்க. t equal to 2x என்க. சோ இப்போ t x பொறுத்து பண்ணனும். சோ இப்போ dt by dx எப்படி இருக்குங்க? dt by dx equal to 2 ன்னு இருக்கும் இல்லையா? சோ இப்போ dt equal to 2 dx. dtங்கிறது என்ன இருக்குங்க? 2 dx. இப்போ dx வேணும்னா dx வேணும் அப்படின்னா இந்த பெருக்கல் இருக்கிறது அங்க போனா வகுத்தல்
கேன்சல் ஆயிரும். சோ அப்ப dt by 2 வரும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நம்மளுடைய கேள்வியில எழுதிக்கலாம். சோ இப்படி மாத்தும் போது நிச்சயமா எல்லைகளையும் மாத்தணும். சோ எல்லைகளை மாத்திரலாமா? சரி வாங்க. சோ இப்ப x 0வா இருக்கும்போது t எப்படி இருக்கும்? 2 into 0 0. t யும் 0வா இருக்கும். இதே x pi by 4ஆ இருக்கும்போது t எப்படி இருக்கும்? t equal to 2 into pi by 4. So 2 times 4. So pi by 2. So இப்ப t equal to pi by 2. இப்ப 0 to pi by 2 வந்துருங்களா? சரி. So which is equal to 0 to pi by 2 sin power 6 2x பல t. So sin power 6t dx க்கு பதிலா dt by 2 ன்னு போட்டுக்கலாம். So dt by 2. So இந்த 1 by 2 வெளியே எடுத்து போட்டுக்கலாம். So 1 by 2 0 to pi by 2 sin power 6t dt. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நம்மளோட வடிவத்துக்கு வந்துருச்சா? ஓகே. சோ அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? 1 by 2 into இங்க என்ன இருக்கோ சோ அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும். சோ 5 minus 6 minus 1 5 by 6 into மேலே கீழே 2 மைனஸ் பண்ணிட்டே வரணும். 5 minus 2 3 6 minus 2 4 3 minus 2 1 4 minus 2 2. சோ 1 by 2 ல முடிஞ்சா 5 by 2 பெருக்கிக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? சரி, இப்போ 3 1 time 3 2 time. சோ வேற எதுவும் பண்ண முடியாது. சோ அப்படியே விடலாம். மேல என்ன வருங்க? 5 pi. கீழே பாத்தீங்கன்னா 2 to 4 4 to 16 16 into 32 32 into 2 64. I equal to 5 pi by 64. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது போலாமா? அடுத்தது நாலாவது கேள்வி. சோ இதுவே நம்ம i ன்னு எடுத்துக்க போறோம். சோ i ன்னு எடுத்துக்கலாமா? ஓகே. சோ இப்ப i equal to integral 0 to pi by 6 sin power 5 3x dx. sin power 5 3x dx. சோ இந்த இடத்துல என்ன பண்ணலாங்க? சோ 3x t ன்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? சோ t equal to 3x என்க. t equal to 3x என்க. சோ இப்ப dt by dx எப்படி இருக்குங்க? 3 ன்னு வரும். சோ அப்ப dt by dx எப்படி இருக்கும்? 3 ன்னு வரும். அப்ப dt எப்படி இருக்குங்க? 3 into dx. dt எப்படி இருக்கும்? 3 into dx. இப்ப dx வேணும்னா எப்படி இருக்குங்க? dx வேணும் அப்படின்னா பெருக்கல்ல இருக்க 3 அங்க போனா வகுத்தல்ல மாறிடும். அப்ப dt by 3 ன்னு வந்துரும். சோ அப்ப dt by 3. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி மாத்தும் போது நிச்சயமா எல்லைகளையும் மாத்தணும் இல்லைங்களா? சரி, எல்லைகளையும் மாத்திரலாமா? ஓகே. இப்ப x 0வா இருக்கும்போது t எப்படி இருக்கும்? 3 into 0 3 into 0 0. so அப்ப t equal to 0. x 5 by 6 இருக்கும்போது x 5 by 6 இருக்கும்போது t எப்படி இருக்குங்க? 3 into pi by 6. so 3 1 time 3 2 time. so அப்ப t வந்து pi by 2. so அப்ப t equal to pi by 2. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? which is equal to integral புது லிமிட் போடணும். எல்லைகள் புதுசு இப்ப நம்ம கண்டுபிடிச்சது 0 to pi by 2. so 0 to pi by 2 sin power 5 இங்க என்ன இருக்கு? 3x இருக்கு. சோ அப்போ sin power 5 3x க்கு பதிலா என்ன போட்டுக்கலாங்க? t ன்னு போட்டுக்கலாமா? சோ sin power 5t. அடுத்து dx இருக்கு. dx க்கு பதிலா dt by 3 போட்டுக்கலாங்களா? ஓகே. சோ dt by 3. சோ இப்போ 1 by 3 வெளியே எடுத்துக்க போட்டுக்கலாம். சோ 1 by 3 into 0 to pi by 2 sin power 5t dt. சோ இப்போ என்ன போல வடிவத்துக்கு வந்துருச்சுங்களா? ஓகே. சோ 1 by 3 into சோ இது எப்படி எழுதிக்கலாம்? 5 minus 1 4 5 அப்படியே கீழே எழுதிக்கலாம். இப்போ 4 minus 2 2 5 minus 2 3 2 by 3 ல முடிஞ்சா 1 பெருக்கிக்கலாம். எப்பவுமே நான் சொல்லிருக்கேன் 2 by 3 ல முடிஞ்சா 1 பெருக்கிக்கணும்னு சொல்லிருக்கேன். இதே 1 by 2 ல முடிஞ்சா 5 by 2 பெருக்கிக்கணும்னு சொல்லிருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? ஓகே. சோ இப்போ இங்க 2 by 3 ல முடிஞ்சிருக்கா? அப்ப 1 பெருக்கிட்டோமா? ஓகே. இப்போ 4 2s are 8. so 8 by 5 3s are 15 15 into 3. so 15 into 3 என்ன வருங்க? 3 5s are 15
3 ones are 3, 4, 45 இல்லையா? So 8 by 45. So இதுதான் I. புரிஞ்சுதுங்களா? So I என்னன்னு புரிஞ்சுதா? 8 by 45. இது டவுட் இருக்குங்களா? ஓகே. அடுத்தது பயிற்சி 9.6ல ஐந்தாவது கேள்வி என்ன சொல்லிருக்காங்க? இன்டெகிரல் 0 to pi by 2 sin square x cos power 4x dx ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது நம்ம என்ன வச்சுக்கலாம்? I ன்னு வச்சுக்கலாமா? ஓகே. சோ pi equal to 0 to pi by 2 sin square x cos power 4x dx. Sin square x cos power 4x dx. சரிங்களா? ஓகே. இப்போ சைனும் காசும் ரெண்டுமே இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் எது எடுக்கணும்னு சொல்லிருக்கேன் உங்களுக்கு? காஸ் எடுக்கணும்னு சொல்லிருக்கேன் இல்லையா? சரி, இப்போ காஸ் தான் எடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் காஸ் எடுக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? 4. 4 minus 1 3. அப்படியே கீழே 4 போட்டுருவோம். by 4ன்னு போடக்கூடாது. சோ 2 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் காஸ் எடுக்கணும். காசோட படியை ஒன்ன மைனஸ் பண்ணி மேல எழுதிக்கணும். கீழே அதை அப்படியே எழுதக்கூடாது. சோ இது ரெண்டையும் கூட்டி எழுதணும். ரெண்டு படியையும் கூட்டி எழுதணும். 4 plus 2 6ன்னு எழுதணும். மறந்துடாதீங்க, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க, சம்மே போயிடும். அடுத்தது மேல -2 கீழே -2. 3 minus 2 1. 6 minus 2 4. புரிஞ்சுதுங்களா? ஓகே. 1/4 இதுக்கு மேல போட்டா மைனஸ்ல போயிடும். அடுத்து சைனுக்கு பாருங்க. சைன்ல என்ன இருக்கு? 2. சோ அப்போ 2 minus 1 1. சோ 1/2. 1/2ல முடிஞ்சா pi by 2 போட்டுக்கணும். சோ into pi by 2. சோ அப்ப என்ன வருங்க? 3 pi by 4 2s are 8. 8 2s are 16. 16 into 6. 16 into 6. 6 6 are 36. 6 1s are 6. 9. 6 1 6 9. 9 to 6. So 9 to 6. 3 1 time. 3 3s are 9. 3 2s are 6. So pi by 32. So இதோட பதில் என்னங்க? pi by 32. So I equal to pi by 32. கிடைச்சிருச்சுங்களா? ஓகே. So I equal to pi by 32. அடுத்த கேள்வி போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் பயிற்சி 9.6ல முதல்ல ஆறாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? இன்டெகிரல் 0 to 2 pi sin power 7 x by 4 dx ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இத ஐன்னு எடுத்துக்கலாங்களா? சோ I equal to 0 to 2 pi sin 7 x by 4 dx. இப்போ x by 4 t ன்னு எடுத்துக்கலாங்களா? சரி. இப்போ t equal to x by 4. அப்போ 4t equal to x ன்னு வந்துரும் இல்லீங்களா? ஓகே. இப்போ இல்லனா 4t equal to x ன்னு வந்துரும். இல்லனா x by 4 னே வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிடலாம்? வகையிடலாம் x பொறுத்து. வகையிட்டோம்னா என்ன வருங்க? dt equal to x பொறுத்து வகையிட்டோம்னா dt by dx equal to 1/4 ன்னு வரும். dt by dx equal to 1/4 ன்னு வரும். x பொறுத்து வகையிட்டோம் அப்படினா இல்லீங்களா? சரி, இப்போ கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும்? dt equal to dx by 4 ன்னு வந்துரும். dt equal to dx by 4 ன்னு வந்துரும். சரி, இப்போ dt கிடைச்சிருச்சு இல்லீங்களா? ஓகே. இப்போ dx வேணும்னா dx வேணும் அப்படினா 4dt. இது அப்படியே சைடுல கிராஸ் ஆயிடும். 4dt. dx வேணும்னா 4dt. எல்லைகள் மாத்தணும்ல? சோ எல்லைகளையும் மாத்திடலாம். சோ எல்லைகள் மாத்துறதுக்கு x 0வா இருக்கும்போது t எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோ x 0வா இருக்கும்போது t எப்படி இருக்கு? 0/4 that is 0. இல்லீங்களா? அடுத்தது x வந்து 2π இருக்கும்போது x 2π இருக்கும்போது t வந்து 2π/4 ன்னு வரும். சோ 2 1 time 2 2 time. சோ அப்ப t equal to pi/2. சோ அப்ப t எப்படி இருக்குங்க? pi/2 ன்னு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? சோ புது எல்லை போட்டுக்கலாம். 0 to pi/2. 0 to pi/2. sin power 7 x/4 ங்கிறது என்ன? t. சோ sin power 7t dx. dx க்கு பதிலா என்ன போட்டுக்கலாங்க? 4dt. சோ 4dt. சோ 4 தூக்கி வெளியே போட்டுடலாம். சோ இப்போ 4 0 to pi/2 sin power 7t dt. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ sin power 7 இருக்கு. சோ 7 minus 1 6. சோ 6/7. சோ 4 into 6/7 into 6 minus 2 4. 7 minus 2 5 into 4 minus 2 2. 5 minus 2 3. 2/3ல முடிஞ்சா 1 வந்துரும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ
3 1 டைம் 3 2 டைம் வேற எதுவும் பண்ண முடியாது. சோ அப்போ 2 4s are 8 8 2s are 16. So 4 into 16 by 7 5s are 35. So 4 into 16 by 35. 4 into 16 into 4 4 4 6 are 24. 4 1 4 5 6 64 இல்லையா? So 64 by 35. So அப்ப 64 by 35. புரிஞ்சுதுங்களா? ஓகே. So இதுதான் I. So அப்ப I equal to 64 by 35. புரிஞ்சுதுங்களா? இதுல சந்தேகம் இருக்கா? அடுத்தது ஏழாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? அதே மாதிரி தான். So 0 to pi by 2 sin cube theta cos of 5 theta. So ரெண்டு வரும்போது நம்ம மேல இருக்கக்கூடிய படியை பார்த்துடணும். ஒற்றைப்படையா இரட்டைப்படையான்னு. இரட்டைப்படையா தான் பிரச்சனை இல்லை. ஒற்றைப்படையா தான் நம்ம ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். காசுக்கு என்ன போல போட்டு சைடுக்கு வந்து 1 by n plus 1 அப்படிங்கிற விதியை அந்த இடத்துல பயன்படுத்தணும் இல்லையா? ஞாபகம் வருதுங்களா? எடுத்துக்காட்டுல சொல்லியிருந்தோம். அதேதான். சோ இப்ப இந்த இடத்துல ஐன்னு வச்சுக்கலாங்களா ஃபர்ஸ்ட்? சோ இதுக்கு ஐன்னு வச்சுக்கலாம். 0 to pi by 2 sin cube theta cos power 5 theta d theta. சரிங்களா? ஓகே. சோ இப்போ இதுக்கு ஐன்னு பேர் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காஸ் எடுத்து பண்ணணும் இல்லைங்களா? சோ ஃபர்ஸ்ட் காஸ் எடுத்துக்கலாம். சோ இங்க காஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கு 5. சோ 5 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 4. சோ 4 by 5 into 4 ல 2 போச்சுனா 2. 5 ல 2 போச்சுனா 3. 2 by 3 ல முடிஞ்சா 1. புரிஞ்சுங்களா? 2 by 3 ல முடிஞ்சா 1 ஆல பெருக்கணும். அடுத்தது sin cube theta. சோ ரெண்டு படியும் ஒற்றை படையில இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லிருக்காங்க? 1 by n plus 1 போடணும். சோ அப்ப இங்க 1 by n plus 1 போட்டா 1 by 3 plus 1 4 ன்னு வந்துரும் இல்லைங்களா? சரி. இப்போ 4 4 போய்டும். சோ அப்ப 2 by 5 3s are 15. புரிஞ்சுதுங்களா? இதுதான் I. சோ ஐங்கிறது 2 by 15. புரிஞ்சுதுங்களா? சரி. அடுத்தது எட்டாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? இன்டெகிரல் 0 to 1 x square 1 minus x. இந்த மாதிரி 1 minus x x square பார்த்தாவே உங்களுக்கு ஒரு விதி தோணணுமே. இன்டெகிரல் 0 to 1 x bar m 1 minus x the whole pi n dx எப்படி எழுதிக்கலாங்க? m factorial into n factorial divided by m plus n plus 1 the whole factorial. So m factorial into n factorial divided by m plus n plus 1 the whole factorial. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ இதுபடி போடலாமா? சரி வாங்க. சோ இப்போ இன்டெகிரல் ஃபர்ஸ்ட் நம்ம I ன்னு வச்சுக்கலாம். இன்டெகிரல் 0 to 1 x square 1 minus x the whole cube dx. சரிங்களா? சரி. இப்போ I வந்து எடுத்தாச்சு. இப்போ இது எப்படி எழுதிக்கலாங்க? m factorial into n factorial. So m factorial என்ன? இதுதான் m. இதுதான் n. So m factorial இந்த இடத்துல m வந்து 2, n வந்து 3. சரிங்களா? m வந்து 2, n வந்து 3. So இது எப்படி எழுதிக்கலாங்க? m factorial into n factorial divided by m plus n plus 1 the whole factorial. So இப்போ 2 factorial னா எப்படி வருங்க? 2 into 1. So 2 into 1. 3 factorial னா எப்படி வருங்க? 3 into 2 into 1. 3 into 2 into 1 by 2 plus 3 plus 1. 2 plus 3 5. 5 plus 1 6. 6 factorial னா 6 into 5 into 4 into 3 into 2 into 1. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ 3 1 time 3 2 times 6. So 2 2 போய்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா 2 2 போய்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா மேல 1 by 5 4s are 20. 20 into 3 60. So 1 by 60. So இதுதான் I. இதுதான் நம்மளுடைய I. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? அடுத்தது அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? சோ இதோட பயிற்சி 9.6 மிக தெளிமையா மிக அருமையாவும் முடிஞ்சது. சோ தெளிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. சோ அடுத்த வீடியோ வரதுக்குள்ள இந்த வீடியோ பார்த்து தரவு பண்ணிருங்க. புரிஞ்சுதுங்களா?